வணக்கம். ஒரே நாடு ஒரே தேர்தல் 2029 ஆரம்பிக்கப்படும் அப்படின்னு இன்னைக்கு பாராளுமன்ற கூட்டுக்குழு தலைவர் சௌத்ரி சொல்லியிருக்காரு. 99% உறுப்பினர்கள் ஆதரவுங்கிறாரு. 2 பங்கு ஆதரவு வேணும். அப்போ திமுக ஆதரவு கொடுக்குதா? என்ன தகவல்? திமுகவுடைய இப்போ இருக்க எம்பியாக இருக்கக்கூடிய கனிமொழி போய் கட்கரியை சந்திக்கிறாங்க. இன்னொன்று பக்கம் வைஷ்ணவி நம்ம ரயில்வே துறை அமைச்சர் வைஷ்ணவை சந்திக்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா திமுகவுடைய முன்னாள் எம்பியான கனிமொழி சோமு பிஜேபி ஒன்று தீண்டத்தகாத கட்சி இல்லை அப்படிங்கிறாங்க. இன்னொரு பக்கம் நம்மளுடைய திருச்சி சிவா எப்பயுமே நிறைய எம்பிக்களை பார்த்து மோடி நமஸ்காரம் பாரு, ஆனால் என்ன பார்த்தா மட்டும் வணக்கம்னு சொல்லுவாருங்கிறாரு. எதுக்கு இந்த மாதிரிலாம் பேசுகிறாங்க நமக்கு புரியாத இருக்கும்போது இப்போது புரிந்து விட்டது என்ன நடக்குது அப்படின்ட்டு. அதாவது குறிப்பாக பார்த்தீங்கன்னா அடுத்த வருஷம் 2027 உத்தரப்பிரதேசம் உள்ளிட்ட மிசோராம்னு கிட்டத்தட்ட ஒரு 6 மாநிலங்களுக்கு தேர்தல் நடக்குது. இதற்கப்புறம் 2008 பார்த்தீங்கன்னா சத்தீஸ்கர் ஆகட்டும், மத்திய பிரதேசம், ராஜஸ்தான் இங்கெல்லாம் தேர்தல் நடக்குது. இந்த மாநில முதல்வர்களுடன் நாங்கள் பேசிட்டோங்கிறாங்க சௌத்ரி அவர்கள் சொல்கிறார். ஏற்கனவே நாங்கள் பேசிட்டோம், நிறையா ஸ்டேட்டில் பிஜேபி தான் ஆளுது, நாங்கள் தான் பாதிக்கப்படுறோம். அதனால் நாங்கள் ஒரே நாடு ஒரே தேர்தல் வச்சோம்னா காசு கம்மியாகும். ராம்நாத் கோவிந்த் தலைமையிலான குழு இதை தான் சொல்லியிருக்குது. நாங்கள் இப்பயும் கூட்டம் போட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்போ எல்லாருக்கும் எழக்கூடிய சந்தேகம், திமுக 22 + 8 பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 30 எம்பிக்கள் வச்சுருக்காங்க. திமுகவுடைய ஆதரவு இல்லாமல் இது நடக்கிறதுக்கான சாத்தியமே இல்லை. இவ்வளவு திகிரியமாக பாராளுமன்ற கூட்டுக்குழு விசாரணை பண்ண அந்த குழு தலைவர் சௌத்ரி அவர்கள் வெளிப்படையாக 2029 நாங்கள் பண்ணுவோம் அப்படின்னா தமிழ்நாடுக்கு மீண்டும் 2029 எலெக்ஷன் வரப்போகுதுன்னு நம்ம புரிஞ்சுக்கிறதா. ஏன்னா அடுத்து ஒரு எலெக்ஷன் வந்தாலும் இன்றைக்கி இருக்கக்கூடிய சிஎம் தான் ஜெயிப்பார், அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் எப்படியும் எலெக்ஷன் வைக்கணும், ஏதோ ஒன்று பண்ணணும். இதான் இன்றைக்கி இருக்கக்கூடிய எதிர்கட்சியினுடைய திட்டம். அப்போ இன்னொரு 3 வருஷம் இருக்கும்போது இந்த கவர்மெண்ட் 3 வருஷத்தில் அன்பாப்புலர் ஆயிருமா, இல்லை இந்த கவர்மெண்ட்டை மக்கள் மத்தியில் அம்பலப்படுத்துவதற்கு இவங்க என்ன திட்டம் வச்சுருக்காங்க ஆனால் தெரியல. ஆனால் நமக்கு பார்க்கும்போது நல்லாவே தெரியுது, இன்றைக்கி இருக்கக்கூடிய சிஎம்க்கு புகழ் ஏறிட்டு தான் இருக்குது. நீங்கள் பரந்தூர் க்ளோஸ் பண்ணாலும் சரி, இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் முதலீடுகள் ஈர்க்கிறேன் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. கஜானா காலி இவ்வளவு சொல்லும்போது கூட இன்னொன்று பக்கம் பார்த்தீங்கன்னா அவர் இன்றைக்கி சட்டசபையில் பேசுகிற விஷயங்கள், பல விஷயங்கள், எல்லாருக்கும் கார் கொடுக்குறோம் சொன்னது பெரிய விவாத பொருளாச்சு. ஆனால் அதை கூட இன்றைக்கி பெரும்பான்மையான மக்கள் பெருசாக நினைக்கல. சார் ஒரு சில தப்புகளும் நடக்காது சார், தப்பு நடக்குது, ஒரு சில இடத்துல தப்பு நடக்குது. ஆனால் இந்த ஆட்சி பரவாயில்ல. திமுக அதிமுக மாதிரி கொள்ளையடிக்கக்கூடிய ஆட்சி இல்லை. முதல்வரே நான் ஊழலை ஒழிக்கிறேங்கிற ரேஞ்சில் அடிக்கடி பேசுகிறாரு அப்படின்னு வெகுஜன மக்களுடைய பாராட்டை பெறுது. இப்போ நடக்கக்கூடிய இடைத்தேர்தலை நம்ம எந்த அளவுக்கு தள்ளிவிக்க முடியுமோ தள்ளிவிக்க முடியும். இப்போ தேர்தல் ஆணையம் சொல்லிடுச்சு கேஸ்லாம் இருக்குது, நாங்கள் நடத்த மாட்டோம். ஏன்னா எதுக்கு நான் சொல்கிறேன்னா, இந்த இடைத்தேர்தல் நடத்தினா டிவிக்கே தான் ஜெயிக்கும். மேலே இருக்கக்கூடிய பிஜேபிக்கு மட்டும் டிவிக்கே கொஞ்சம் ஒத்து போயிடுச்சுன்னா இந்நேரம் இடைத்தேர்தல் நடந்திருக்கும். தேர்தல் ஆணையம் இல்லை அதெல்லாம் நாங்கள் சரி பண்ணிட்டோம், நடத்திடுவோன்ட்டுவாங்க. ஆனால் இன்றைக்கி தேர்தல் ஆணையம் அப்படிங்கிறது யாருக்கு சப்போர்ட்டுங்கிறது ஊருக்கு தெரியும். அப்போ என்ன நினச்சிட்ருக்காங்க, இடைத்தேர்தலை தாண்டி இன்றைக்கி ஒரு 6 மாதத்துக்குள்ளே தேர்தல் வைக்கணும்னு விதி அப்படின்னு நிறைய பேர் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். நாட்டில் எல்லாம் அப்படியே நடக்குது. திருப்பரங்குன்றம் உங்களுக்கு தெரியும், திருப்பரங்குன்ற இடைத்தேர்தல் 1.5 வருஷம் ஆச்சு. அப்போ மேலே இருக்கவங்க ஒரு கணக்கு போட்டுட்ருக்காங்க, இங்கே இருக்கக்கூடிய திமுக ஒரு கணக்கு போடுது. இவர்களுக்கும் அவர்களுக்கும் ஒரு நெருக்கம் வருது. இன்னும் கொஞ்ச நாளில் பாராளுமன்ற துணைத் தலைவராக கனிமொழி ஆனாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லைங்கிறது தான் அங்கே அரசியல் புரட்சியில் வரக்கூடிய தகவல். அதை மெய்பிக்கிற மாதிரி உங்களுடைய காரியம் ஆரம்பிச்சு. திடீர்னு பார்த்தா சௌத்ரி அவர்கள் இந்த மாதிரி சொல்லும்போது 99% ஆதரவு அப்படிங்கும்போது திமுகவை கேட்டால் இல்லை எங்கள் கட்சி தலைவர் தான் முடிவு பண்ணுங்கிறாங்க. நம்ம என்ன கேட்குறோம், ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படிங்கிறது ஏற்றுக்கொள்ள மாட்டோம், நாங்கள் திராவிட பரம்பரையில் வந்தவர்கள்னு நீங்கள் நேற்று வரைக்கும் சொல்லிட்டு இருந்தீங்க. திடீர்னு கட்சி தலைவரை கேளுங்க அப்படின்னா புரியல, நீங்கள் ஏன் சொல்ல மறுக்கிறீங்க? அப்போ பாராளுமன்றத்தில் இன்றைக்கி திருச்சி சிவாலேருந்து கனிமொழி எம்பி எல்லாரும் வெளிப்படையாக நிறைய விஷயத்துக்கு பேசுவோம், நம்ம பார்த்துருப்பீங்க. அப்போ திடீர்னு ஸ்டாண்டை மாற்றுறீங்களே, எதுக்கு இந்த ஸ்டாண்டை மாற்றுறீங்க? அப்போ இது நம்ம திமுக கடந்த காலங்களில் டீலிமிட்டேஷனுக்கு இதே மாதிரி தான் பண்ணீங்க. இன்றைக்கி என்ன சொன்னீங்க, ஃபேர் டிமிலேஷன் அப்படிங்கிறீங்க. அப்போ இவங்களுடைய கோரிக்கை என்ன? ஒரு விஷயம் மட்டும் புரியுது, இன்றைக்கி இருக்கக்கூடிய சிஎம் அந்த பதவியில் இருக்கக்கூடாதுங்கிறதுக்கு பெரிய ஒரு வேலையை நடந்து கொண்டிருக்கிறது நம்மளால் பார்க்க முடியுது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா மேலே இருக்கக்கூடிய மோடி என்ன நினைக்கிறாரு, கண்டிப்பாக நம்ம 2029 வரும்போது நம்ம ஜெயிச்சே ஆகணும். 2029 ஜெயிச்சா வாழ்நாள் சாதனை. ஏன்னா 4 தடவை நம்ம நேரு அவர்கள் கூட 3 தடவை தான் இருந்திருக்காரு, பண்டிதர் நேரு அவர்கள். அப்போ அவருடைய சாதனையை முறியடிச்சிட்டேன்னு இப்போ அவங்க சொல்கிறாங்க, அது இல்லை முறியடிக்கலை. அதனால் முறியடிப்போம் அப்படின்னா 4வது தடவையாக நம்ம
இன்னொன்று 4வது தடவை வந்துட்டாங்கன்னா காங்கிரஸே இல்லாமல் பண்ணிடலாம். ஏறக்குறைய இப்போ காங்கிரஸ் இல்லாத அளவுக்கு பண்ணிட்டாங்க. 4வது தடவை வந்துட்டா காங்கிரஸ் இல்லாமல் போயிடும். அப்போ தனிப்பெரும் கட்சியாக, அதோட தாண்டி ஒரே கட்சியாக பிஜேபி ஏற்படும். பிஜேபிக்கு ஆபத்து விளைவிக்கக்கூடிய மாதிரி வந்த எல்லாருமே காலி பண்ணிட்டாங்க. உங்களுக்கு தெரியும், மகாராஷ்டிராவில் உத்தவ் தாக்கரே காலி பண்ணியாச்சு, சரத்பவாரை காலி பண்ணியாச்சு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம லல்லு பிரசாத் யாதவ் இவர் 2 பேர் தான் அங்கே இருந்தாங்க. அந்த பக்கம் பார்த்தா நிதிஷ்குமாரை ஓரமாக உட்கார வச்சாச்சு அவருக்கு. அப்போ என்னென்னா இதையெல்லாம் வைத்து பார்க்கும்போது மாநிலங்கள் லெவலில் யார் யாரெல்லாம் பிரதமர் கேண்டிடேட்டுக்கு தகுதியானவங்களோ அவங்களெல்லாம் ஆஃப் பண்ணியாச்சு. மம்தா பானர்ஜி ஏறக்குறைய முடிச்சிச்சு. அப்போ இனிமேல் மோடி அவர்களுக்கு எதிரியே இல்லை. ஒரே ஒரு எதிரி உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய யோகி தான். சீக்கிரம் எலெக்ஷன் வச்சா, ஏன்னா லேட்டாக ஆபத்து இல்லை, மோடி அவர்களுக்கு 70 வயசு ஆகிடுச்சு அப்படின்னு யாராவது குரல்கள் அடுத்து நீங்கள் வந்து 2029 ஒரு வேளை நீங்கள் வைக்கலன்னு வச்சுக்கோங்களேன், மோடியை பிரதமராக முன்னிறுத்தலைன்னா மோடிக்கு சிக்கல். அதனால் மோடி அவர்களுடைய எண்ணம் அப்படிங்கிறது ஒரே நாடு ஒரே தேர்தலை நோக்கி வேகமாக போய் கொண்டிருக்கிறது. ஒரே நாடு ஒரே தேர்தலை போயிட்டு 2029 தேர்தல் வைக்கும்போது யோகியை உத்தரப்பிரதேசத்துக்கு முதல்வராக முன்னிறுத்தி, எப்பயும் போல முன்னிறுத்தி, மோடியை வந்து இங்கே முன்னிறுத்தினா யோகி இவருக்கு பிரச்சனை வரமாட்டார். இன்னொன்று, ஆர்எஸ்எஸ் அப்படிங்கிற இயக்கத்துக்கு மோடி தேவை, மோடிக்கு ஆர்எஸ்எஸ் தேவை. ஆர்எஸ்எஸ் நல்லா ஒன்று புரிஞ்சுது, தங்கள் கைமீறிய போய்விட்டதார். மோடி அவர்கள் வந்து இன்றைக்கி கையை மீறி போயிடுச்சு, ஆர்எஸ்எஸ்ஸை மீறி போயிட்டார். இன்னொன்று, மோடியாலையும் ஆர்எஸ்எஸ் ஒரு அளவுக்கு மேலெலாம் பண்ண முடியாது. என்ன ஒன்றா 2 பேரும் ஈக்குவல் தான். இப்போ ஏன்னா ஆர்எஸ்எஸ் அப்படிங்கிறது வந்து இன்னமும் வந்து பிஜேபி அப்படிங்கிற ஒன்றை விட்டு கொடுக்காது, பிஜேபி ஆர்எஸ்எஸ் விட்டு கொடுக்காது. இவர்களுக்குள் மோதல் இருந்தாலும் 2 பேரும் ஒன்று தான். அப்போ என்னென்னா பரஸ்பரம் ஒரு ஒரு உடன்படிக்கைக்கு வர மாதிரி தெரியுது. அதனால் எதுவும் நடக்கலாம். திமுக தன்னுடைய வேலையை காட்ட தொடங்கி விட்டது. முதல்வர் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நேரம் இது. இப்போவும் சொல்கிறோம், அந்த ஒரே நாடு ஒரே திட்டத்தை தாண்டி பல திட்டங்களுக்கு கண்டிப்பாக இனிமேல் வரக்கூடிய நாட்களில் திமுக ஆதரவு தெரிவித்தே ஆக வேண்டும். இல்லைன்னா இடி, சிபிஐ உள்ளிட்ட அமைப்புகள் வருவோம். கீழேயும் மேலேயும் 2 பேர் அடிய திமுக எந்த காலத்திலையும் தாங்காது. பண்டார பரதேசிகள் சொல்லிட்டு இருக்கக்கூடிய பிஜேபியோட வாஜ்பாய் அவர்கள் கவர்மெண்ட்டில் கலைஞர் அவர்கள் போனதுக்கு காரணம் ஜெயலலிதா அம்மாவுடைய அடி தாங்க முடியாது தான். அதனால் வரக்கூடிய காலங்கள் அப்படிங்கிறது பலவிதமான மாற்றங்கள் இருக்கும். தொடர்ந்து ஆதரவு கொடுங்கள். இந்த டீலிமிட்டேஷன் பற்றியும், இந்த ஒரே நாடு ஒரே தேர்தலை பற்றியும் திமுகவுடைய நிலைப்பாடை நீங்கள் எப்படி பார்க்குறீங்கிற கருத்தை சொல்லுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.